யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய அன்புக்கினியவர் உங்களுக்கு என்ன மாதிரி நியூஸை கொடுக்க போகிறாரு, அவர் சைட்லேருந்து என்ன மாதிரி விஷயத்த உங்களுக்காக சொல்ல போகிறாங்க அப்படின்ற பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்கள் நபர் உங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறாரு, அவரோட மனசில் என்ன எண்ணங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. ஓகே. ஸோ நான் இந்த கார்ட்ஸ் எடுக்கல, திரும்பவும் சப்தத்துலேயும் எடுத்துக்கொள்வோம். ஓகே. இங்கே முதல் விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ என்னதான் இந்த நபர் வந்து உங்களை பிரிஞ்சே இருந்தாலுமே கூட யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக கொடுக்கக்கூடிய நியூஸ் என்னென்னா வெயிட். இதே மாதிரி உங்களுக்குமே தோணும், இந்த நபர்களுக்காக வெயிட் பண்ணலாமே, அவங்களோட சைட்லேருந்து ஏதாவது மெசேஜ் வருதான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரியே உங்களோட நபர்களும் என்னதான் உங்கள் மேலே ஒரு கோவமாக இருந்தாலும் இப்போ பேசிக்கொள்கிற மாதிரி எண்ணங்கள் இல்லைன்றாலும் வாக்குவாதங்கள் அதிகரித்து கொண்டே இருக்குனாலும் மனசுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட பேசினா நல்லா இருக்குமே, அந்த வாய்ஸை கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயத்த உங்களோட சைட்லேருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. அதே மாதிரி அவங்களோட சைடில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா, இல்லை உங்களை சுற்றி நிற்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இந்த காதலை பற்றி ஏதோ ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. மேபி உங்கள் நபர்கள் வந்து அந்த சைட்லேருந்து உங்களுக்கு கொடுக்குற தூது பொருளாக கூட இருக்கலாம். ஓகே. ஏதோ ஒரு நியூஸை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சிலருக்கு வந்து இது நண்பர்கள் மூலியமாக காதலில் வந்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் நண்பர்கள் வந்து இந்த காதலை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது மறைக்கப்பட்ட விஷயங்கள வந்து உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அதாவது காதல பொறுத்து மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய நபர்கள் வந்து நீங்களும் இந்த நபர்களும் காதலிச்சிங்க இல்லையா? ஸோ அதில அ அவங்களோட ஸ்டார்ட்டிங் டைமில் வந்து ஒரு அற்புதமான ஒரு காதல் வந்து உங்ககிட்ட ஃபீல் பண்ணியிருக்காங்களாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு காதல வந்து நான் திரும்பவும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். அதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுமான்னு தெரில. பட் வந்து நான் இந்த மாதிரி விஷயத்த எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் உங்கள் காதலில் நடந்து முடிஞ்ச பழைய விஷயத்த பற்றி இன்னுமே அதிகமாக யோசிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்றாங்க. அதுவும் இல்லாம இந்த நபர் உங்கள் மனசில் நிற்கக்கூடிய நபரும் நீங்களும் கண்டிப்பாக ட்வின் ஃபிலிம் ஜேர்னி. ஓகேயா? அதாவது ட்வின் ஃபிலிம் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுனாலோ என்னமோ அந்த நபர் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அது அப்படியே உங்கள் மனசுக்கு வந்து தெரியும். இப்போ உங்கள் நபர்கள் வந்து உங்களோட கூட இருக்க மாதிரி இல்லை கதைக்க நினைக்கிற மாதிரி ஏதாவது அவங்க அங்காலேருந்து என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்ற முதல் கொண்டு உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படின்றாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து டெலபதி கனெக்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகுதாம். அதாவது நீங்கள் அந்த நபரை பற்றி நினைக்காம இருக்கக்கூடிய டைமில் கூட இந்த நபரோட ஞாபகங்கள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்குது அப்படின்னா இந்த நபர்கள் வந்து விடாமல் உங்களை நினைச்சு கொண்டே இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. மேபி இந்த நபர்களுக்கு வந்து ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து குழப்பமாக இருக்கலாம். ஓகே. அது வந்து அந்த சுற்றி நிற்கிற நபர்களால் இல்லாத யாராவது ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட்டு அதில் ஒரு தெளிவில்லாததுனால இந்த நபர்கள் அதில் ஒரு தெளிவு வேணும் அப்படின்றது கூட உங்கள் மனசில் வந்து ஒரு கேள்வியாக இருக்கும். ஏன் இப்படி ஆகுது? இப்படி ஆகியிருக்காம இருந்தா நல்லா இருக்குமே! தொடர்ந்து இப்படி தான் ஆகுமா? இந்த நபர் வரமாட்டாரா? இப்படின்ற மாதிரி நெறைய கேள்விகள வந்து உங்களுக்குள்ளேயே எழுப்பிட்டு போகுது. ஏன்னா, இங்க பார்க்கும்போது உங்களோட எனர்ஜிலயும், உங்களோட சைட்ல நெறைய கொஷின்ஸ் மார்க் வந்து இருக்கு. அதே மாதிரி அந்த நபர்கள் ஏன் இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ள வருது அப்படின்னா, உங்களுடைய நபர்களோட மனசுல இந்த கேள்விக்கான பதில் தெரியாம அவங்க திணறிக் கொண்டிருக்காங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, அவங்களோட சைட்ல நினைக்கக்கூடிய விஷயம்லாம் அப்படியே உங்களுக்கு தெரிய வருது அப்படின்றாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தனிப்பட்ட ரீதியா அந்த நபருக்கும் உங்களுக்கும் நடந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னுமே இந்த நபர் வந்து மறக்கலை, உங்களையும் மறக்கலை அப்படின்றாங்க. அதாவது அவங்க மனசில் உங்களை பொக்கிஷம் மாதிரி இன்னுமே வச்சு பார்த்து கொண்டு தான் இருக்காங்க அப்படின்றாங்க. ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அதே விஷயம் தான். அதாவது நான் இப்போ உன்னை பொக்கிஷம் மாதிரி பார்த்து கொண்டிருக்கேன், இந்த கட்டுக்கதைகளை நான் நம்பவும் கிடையாது, நீ தப்பான ஆள்னு நம்பவும் கிடையாது அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த நபர்களோட எடுத்து வச்ச படிகள் வந்து தப்பா இருக்கலாம். ஓகே. ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு கோபத்துல நான் இப்படி முன்னோக்கி போறேன், நான் இந்த வாழ்க்கைய பார்த்துக்கொள்றேன், எனக்காக ஒரு விஷயத்த உருவாக்கிக் கொள்றேன் அப்படின்னு இந்த நபர்கள் வந்து ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னா, முன்னோக்கி போயிட்டுருந்தாங்க அப்படின்னா, அந்த வழிகள் வந்து கண்டிப்பா இவங்க தப்பான பாதைய சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து உணர்த்துது. அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்கள பார்த்து கொண்டே இருக்காங்க. எவ்வளோதான் விஷயம் இந்த நபர்கள சுத்தி இருந்தாலுமே கூட நீங்க இல்லாதது வந்து இந்த நபர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி
எனர்ஜியா இருக்கலாம். அதாவது செல்வங்களா இருக்கட்டும், இவங்க பண்ற ஒர்க்கா இருக்கட்டும், இல்ல இவங்க இன்னொரு நபர்கிட்ட இருக்காங்கன்னே வச்சுக்கொள்ளுவோம். ஓகே. எல்லாமே இருந்தாலுமே இந்த இடத்துல நீ இல்லங்கிறது வந்து எனக்கு ஒரு மிஸ்ஸிங் மாதிரி இருக்கு. அது வந்து ஃபுல்ஃபில் ஆகாம இருக்கு அப்படின்றாங்க. ஓகே. அதாவது இதயம் நிறையுதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும், ஏக்கமும் இந்த நபர்களுக்கு இடையில இருக்கிறத நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த புது தொடக்கத்த வந்து உங்க கூட ஆரம்பிக்கணும்னு நெனச்சிருப்பாங்க. ஆனா, இங்க அவங்க ஒரு சில முயற்சிகள் எடுத்தது வழியா, அவங்க தெரியாம ஒரு கட்டத்துக்குள்ள போயிட்டு விழுந்திருக்கலாம். ஸோ, இப்படி தெரியாம எடுத்த முயற்சிகள்னால இந்த நபர்களுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட இறங்கி வரையும் முடியலையா, அதே மாதிரி அம் இப்ப அந்த இருக்கிற இடத்துலயும் நிக்கவும் முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, மன உளைச்சலா இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. ஓகே. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியா இருக்கு. ஓகே. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா உங்களோட ஞாபகங்கள் நிறைய அங்கால இருக்கு அப்படின்றதுனால, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணீங்கன்னா, இதுதான் விஷயம். இதே தான் யூனிவர்ஸும் சொல்றாங்க. அதாவது கொஞ்சம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பேலன்ஸுக்கு வந்து எடுத்துட்டு வந்துரலாம். ஓகே. சிச்சுவேஷன்ஸ் வந்து அன்பேலன்ஸா இருக்கு. இந்த நபர்கள் வந்து வேற இடத்துல வந்து ஃபோக்கஸ் குடுக்குறாங்க அப்படின்னாலும், நீங்க உங்களோட சைட்ல இருந்து ஏதாவது முயற்சிகள் எடுக்கும் பட்சத்தில, இந்த காதல வந்து ஒரு நிலைநிறுத்திக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. ஓகே. ஏன்னா இந்த நபர்கள பொறுத்து இப்ப நீங்க மட்டுமா, உங்களுக்கு மட்டுமா பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த நபர்களுக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்களுக்கு எல்லா சைடும் வந்து ஃபோக்கஸ் குடுக்கணும். எல்லா சைடும் நான் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுனால, இந்த நபர்கள் வந்து திணறி நிக்கிற ஒரு சூழ்நிலை வந்து உருவாக்கியிருக்கு. ஓகே. ஸோ, அதே மாதிரி இந்த நபர்களுக்கு வந்து உங்க கூட இருப்போம், பேசுவோம், ஏதாவது கதைப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணிக்க, இவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களோட பாதைய வந்து வேற வழியில திருப்பி விட்டுறாங்க அப்படின்றாங்க. அதாவது இவங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னு எடுக்கிற முயற்சியில எல்லாம் ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஓகே. அதாவது இல்லாட்டி புதிய ஒரு ஹார்ட் பிரேக் வந்து அந்த இடத்துல கிரியேட் பண்ணப்படுது அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து அவங்கள சுத்தி நிக்கிற நண்பர்களால கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணப்படலாம். ஓகேயா? அதாவது இப்ப நான் எனக்குள்ள நடந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் விட்டுட்டு உங்ககிட்ட வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணா கூட, திரும்பவுமே ஒரு ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி விஷயங்கள் மேபி உங்கள பத்தின தப்பான ஒரு விஷயத்த அங்கால போய் சொல்லிட்டு வந்துரலாம். அப்படி இல்லன்னா, இல்லாத ஒரு கதைய வந்து கிரியேட் பண்ணலாம். கண்டிப்பா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி அதாவது சுத்தி நிக்கிற நபர்களோட எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. அதாவது சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து நீங்க 2 பேரும் இணையிறதுல வந்து பெருசா ஒரு அக்கறை கொள்ற மாதிரியோ, இல்ல அதுல சந்தோஷம் காண்ற மாதிரியோ தெரியல. எனக்கு இங்க தெரிஞ்சு நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆகுறதே இங்க கட் பண்ணி விடுற மாரி தான் இருக்கு. இப்ப இந்த சுத்தி நிக்கிற நபர்கள்ன்னு யார வேணாலும் வச்சுக்கொள்ளலாம். இது உங்களுடைய நண்பர்கள், இல்ல ஃபேமிலி சைட் யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகே. இந்த நபர்கள் வந்து இந்த காயத்த வந்து இந்த நபர்களே ஹீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட, சிச்சுவேஷன வந்து ரொம்ப மோசமான பாதைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்க வந்து கார்ட்ஸ்லயே தெரியுது. அப்போ 2 சைடும் பார்க்கும்போது, எனக்கு வேணும் அப்படின்னு இருக்கத விட, என்னால இங்க நெருங்க முடியல. அதாவது 2 சைடும் காதல் இருந்தும் நெருங்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காம். அதாவது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எடுத்து வைக்கிற வழியிலலாம் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டைய வந்து வச்சுடுறாங்க அப்படின்றதுனாலோ என்னமோ, உங்க நபர்களால டைரக்ட்டா அவங்க மனசுல இருக்கிறத வந்து சொல்ல முடியல. அந்த இடத்துல காலதாமதமாகலாம். ஓகே. இப்ப நான் பேசணும், ஹீல் பண்ணணும், இல்ல இந்த விஷயத்த நான் தெளிவுபடுத்திக் கொள்ளணும் அவங்க வந்தா கூட, இல்ல மனசுல இருக்க விஷயத்த நம்ம சொல்லிட்டோம், ஓப்பனா சொல்லிட்டோம் அப்டின்னா, அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும். இந்த ஹார்ட் பிரேக் வந்து ஹீல் ஆகிரும் அப்டின்னு அந்த நபர்கள் ஏதாவது சைட்ல முயற்சி எடுக்கும் பட்சத்தில, அதுவுமே ஒரு முட்டுக்கட்டை ஆகுது அப்டின்றாங்க. ஓகே. அதே விஷயம் தான். அதாவது முட்டுக்கட்டைகள் அப்டின்ற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து கூட நிக்கிறவர்களே தான் முதுகுல குத்துற மாதிரி விஷயங்கள வந்து நடத்தி குடுத்துறாங்க. அப்போ இந்த நபர்கள் வந்து உங்கள பார்க்குறாங்க. பட் வந்து அவங்களால ஆக்ஷன் குடுக்க முடியல, உங்ககிட்ட அணுக முடியல அப்டின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து இருக்கா? ஸோ, அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து முன்னேற்றத்த தடைப்படுத்துறாங்க அப்படின்றது, இந்த முதுகுல குத்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு துரோகம் மாதிரி. ஓகே. இந்த நபர்களுக்கே விருப்பம் இல்ல அப்படின்னா கூட, இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்து தள்ளுறது, புஷ் பண்றது அப்படின்ற மாதிரி அவங்களோட திருப்திக்காக இந்த விஷயத்துக்கு தள்ளப்படுறது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த நபர்கள் நிற்கிறதுனாலோ என்னமோ இந்த இடத்துல உன்னோட காயத்துக்கு என்னால் ஹீல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இந்த இடத்துல வேதனை தர்ற மாதிரி ஒரு இடத்துல தான் உங்களோட நபர்களோட சுச்சுவேஷன்ஸ் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஓகே. ஸோ, இந்த நபர்களோட எண்ணத்துலலாம் உங்க கூட ஒரு வாழணும், உங்க கூட ஒரு லைஃப்ப கிரியேட் பண்ணணும். மேபி நீங்க நெறைய வந்து கூட இருக்கும்போதே நெறைய பிளானிங் எல்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ, அதெல்லாம் மிஸ்ஸிங் ஆகுற மாதிரி இருக்கு. அந்த இன்னொரு நபரோட இவங்க வந்து இன்னொரு லைஃப் கிரியேட் பண்றேன் அப்படின்னா கூட அது கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த நபர்களுக்கு ஒரு பதட்டமும், ஒரு பயமும் வந்து கிரியேட் ஆகிருது. இந்த பயம் வந்து எனக்கு ஒரு முன்னேற்றத்த குடுக்காம ஒரு மாயைக்குள்ள போயிட்டு சிக்க வச்சுருது. ஓகே. அப்படின்றாங்க. அதாவது இந்த நபர்களே ஹீல் பண்ணணும்னு நினைச்சா கூட அது
ஒரு மாயையாய் கிரியேட் ஆகி இல்லாத ஒரு விஷயத்த இருக்குது அப்படின்னு நம்பிட்டு அவங்களையும் அவங்க காயப்படுத்துகிறாங்க, அதே மாதிரி உங்களையுமே காயப்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்னலான விஷயத்துல தான் பாதுகாப்பு இல்லை, என்னை சுற்றியே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மன ரீதியாக கூட இந்த நபர்கள் மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்க்கைக்க இந்த நபர்கள் மட்டுமா மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்காங்கன்னா, அவங்கள மட்டுன்ட்டு சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல நீங்களுமே இந்த காதல்ல எனக்கு ஒரு தெளிவில்ல. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்றது? நான் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில, இந்த இடத்துல நீங்களுமே மன உளைச்சலுக்கு வந்து ஆளாறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கு. அதாவது ஸோ அதனால இந்த நபர்களுக்கு வந்து இவங்களோட சிச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க. அதுவும் இல்லாம இந்த மன அழுத்தம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சு கொண்டு போகலாம். அதே மாதிரி இந்த நபர்களுக்கு பொறுப்பு அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த நபர்கள் எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்லணும், பொறுப்பை வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து இந்த இடத்துல வந்து கடினமாக உழைக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவங்க உடம்பையும் வருத்தி கொண்டு இந்த இடத்துல மனசையும் வருத்தி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது முன்னேறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காதா அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஆராய்ஞ்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த நபர்களோட ஆன்மா வந்து இந்த இடத்துல சிறைப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சிறையிலிருந்து ஒரு சுதந்திரம் கிடைக்குது அப்படின்னா தான் உங்ககிட்ட ஏதாவது நியூஸை கொண்டுட்டு வந்து சேர்க்க முடியுமில்ல. ஸோ அப்போ இந்த சிறைப்பட்டிருக்க ஒரு இடத்துல இருந்து விடுதலை ஆகுறதுக்கு நான் துடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. இங்க 2 விதமான விஷயம் வந்திருக்கு. இங்க ஒரு சில நபர்கள் வந்து நான் விடுதலையாக துடிக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த இடத்துலருந்து நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. ஆனா, இங்க ஒரு சிலரோட நபர்கள் என்ன பண்றாங்கன்னா, நான் தெரியாம இந்த இடத்துல சிக்கிக்கொண்டேன்ல, எனக்கு இங்கேருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதுனால, எனக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, நான் என்னோட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு ஏத்துக்கொண்டு நான் நடக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா, ஹீல் பண்ண முடியாத ஒரு பெயின் இருக்கலாம். ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கலாம். மேபி அவங்களோட ஃபேமிலி சைடு சுத்தி நிக்கிற நபர்கள் கதைச்சு கதைச்சு அந்த நபர்கள ஏதோ ஒரு இடத்துக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டாங்க. அந்த இடத்துல இருந்து ஏறி வர முடியல அப்படின்ற ஒரு தூரத்துக்கு உங்க உங்க நபர்கள் கண்டிப்பா உங்க கூட இந்த நபர்கள் ஓகே செட்டப் 2க்கு சொல்றேன். இந்த நபர்கள் வந்து நெருங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தூரத்துக்கு வந்து இந்த நபர்கள் தள்ளப்பட்டிருக்கிறதுனாலோ என்னமோ, அந்த இடத்துல நின்னு கூட இந்த நபர்கள் வர்றதுக்கான வழிகள் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தவிச்சு கொண்டிருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்த நபர்கள் வேணும் அப்படின்னு பண்ணியிருப்பாங்களான்னா, இல்ல. இந்த இடத்துல வந்து இந்த நபர்கள் வந்து எதையோ நம்பி, ஓகே நான் அந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னு பண்ணி, இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு திருட்டுத்தனத்தால, அதாவது ட்ராப்புக்குள்ள வந்து மாட்டப்பட்டு வச்சிருக்கலாம். ஓகே. அதாவது ஒரு துரோகம் செய்யறதுக்கு தூண்டியிருக்கலாம். ஒரு மோசடிக்குள்ள இந்த நபர்கள தள்ளி விட்டுருக்கலாம். அதனாலோ என்னமோ இந்த நபர்கள் வந்து அவங்களோட செயலே அவங்களுக்கு வந்து நல்லாவே புரியுது. நான் ஏமாத்திட்டேன், சீட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால அந்த புரியுது. அந்த குற்ற உணர்ச்சி வந்து குத்துது அப்படின்றதுனாலோ என்னமோ இந்த நபர்கள் நெருங்க முடியாம தூரத்துல இருந்தாலுமே கூட, இப்ப நெருங்கி வந்து ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னு குடுக்குற இடத்துல இந்த நபர்கள் வந்து இல்லை அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்கள ஹீல் பண்ணணும், உங்ககிட்ட நெருங்கணும் அப்படின்னு ஸ்டெப்பு வச்சதுலலாம் பலன்கள் வந்து கம்மியாயே இருக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு பலனே இல்ல. என்ன செய்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கு. மேபி இந்த நபர்கள் வந்து ரகசியமா ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கலாம். ஓகே. ஸோ அப்படி எடுத்து வச்சும் கூட இந்த ஒரு காதலுக்கு வந்து மனசுல இருக்க விஷயத்த வந்து வெளிப்படுத்த முடியல. திரும்பவுமே நான் போய் மாட்டிக்கொள்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பொறுத்து நெறைய எதிரிகள் இருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும், குழப்பங்களும் இருக்கு. ஸோ இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த நபர்களுடைய குழப்பத்தினாலோ என்னமோ இந்த காதல் வந்து தேவையில்லாத ஒரு பேச்சுவார்த்தைக்குள்ள வந்து அடிபடுது அப்படின்ற மாதிரி இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு உள்ளாகிருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. அதே மாதிரி அந்த நபர்களுக்குமே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாடுகள தாண்டி வெளிய வந்து ஒரு உறுதிய உங்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற முடியல. ஓகே. ஏன்னா நீங்க அந்த இடத்துல கேட்குறீங்க, ஒரு உறுதியும், ஸ்திரமான ஒரு விஷயத்தையும் கேட்குறீங்க. ஆனா அவங்க ஆழ் மனசுக்குள்ள வந்து இந்த உறுதிய குடுத்துருவோம். ஓகே நம்ம ஓகே சொல்லிடுவோம் அப்படின்னு இருந்தா கூட, என்னதான் இருந்தாலுமே அவங்களுடைய கட்டுப்பாடுகள உடைச்சிட்டு வெளிய வர அளவுக்கு இந்த நபர்களுக்கு வந்து தைரியம் இல்ல. ஓகேயா? ஏன்னா இந்த நபர்கள் நினைக்கிறாங்க, நம்ம இந்த இடத்துல ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா, நிஜமா சுத்தி நிக்கிற நபர்கள் வந்து காயப்பட்டுருவாங்க அப்படின்னு. இந்த நபர்களுக்கு சுத்தி நிக்கிற நபர்களும் காயப்படக்கூடாது, நீங்களும் காயப்படக்கூடாது, அவங்களும் சந்தோஷமா இருக்கணும். இப்படின்னு எல்லா சைடும் யோசிக்கிறதுனாலோ என்னமோ, இந்த நபர்களால மனசுல இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள வந்து ஓப்பனா உங்ககிட்ட சொல்ல முடியாம இருக்கு. ஓகே. ஸோ இந்த நபர்கள் வந்து தடைகள உடைக்கிறதுக்கான விஷயத்துல வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. மேபி சிச்சுவேஷன் வந்து சரிப்படுத்திக் கொள்ளலாம், சமப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்துல
தான் இப்போ உங்களுடைய நபர்களுடைய எண்ணங்களும் இருக்குது. அதுக்கான போராட்டமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த நபர்களோட போராடி கொண்டிருக்காங்க. இவங்களோட எண்ணங்களை வந்து நிலைப்படுத்திக் கொள்ளவும், இந்த காதலை வந்து ஸ்திரப்படுத்திக் கொள்ளவும் இந்த நபர்கள் வந்து போராடி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். பல குழப்பங்களும் இருக்குது. குழப்பத்துக்கு மத்தியில் ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் இந்த நபர்களை இழந்துடக்கூடாது அப்படின்னாலும், இந்த நபர்கள் வேகமாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடணும் அப்படின்னாலும், லா ஆஃப் அட்ராக்ஷனோ மேனிஃபெஸ்டேஷனோ பண்ணுங்க. அது இந்த காதலில் இருக்க இந்த குழப்பத்தையும் குழப்பவாதியான நபர்களையும் கட் பண்ணி விடக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இது ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்றா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த ரீடிங் வந்து உங்களோட மனசு தொட்டிருந்தது அப்படின்னா, உங்களுடைய விஷயங்களையும் ஃபீலிங்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை ரீட் பண்ணி பார்த்து என்னால் முடிஞ்ச அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே,